Hi friends, welcome to SARAS KITCHEN. நான் உங்க சரண்யா ஹரிஹரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி தட்டாய். நம்ம சேனல் புதியவங்களா இருந்தீங்கன்னா SARAS KITCHEN சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா மட்டுமே என் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். SARAS KITCHEN சேனல் இப்போ Facebookல, Twitterல, Instagramலயும் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்றதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ தட்டைக்கு செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எழுதமோ அதே கப்பில் இதில் 1/4 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், நெய் 2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், பிளெயின் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோதாங்க. ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பொட்டுக்கடலை மாவையும் கலந்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், சீரகத்தை ஆட் பண்ணிக்குவோம். மிளகாய் தூளையும் இதில் இன்க்ளூட் பண்ணிப்போம். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது போட்டிங்க அப்படின்னா சாஃப்டாக வரும். மீன்வைல் நம்ம அடுப்பில் நல்லா சுடுறதுக்கான எண்ணெயை காய வச்சுக்குவோம். அந்த எண்ணெயிலேருந்து 1 கரண்டி அளவுக்கு எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்குவோம். எதுக்காக இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தட்டை ரொம்ப கிறிஸ்பியாக வருங்க. குழந்தைங்களுக்கு வீட்லேயே இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வீட்லேயே செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தட்டை, முறுக்கு எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். முறுக்கு ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம கிறிஸ்பியாக வரத்துக்காக எண்ணெய் ஆட் பண்ணுறோம். ஸோ அது கிறிஸ்பினஸ் நல்லா கொடுக்கும். சில பேர் டால்டாலாம் ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணாதீங்க, டேஸ்ட்டே மாற்றி விட்டுடும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது கையில். நீங்கள் வேணும்னா மாவு மேலே கொஞ்சம் எண்ணெயோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அது காயாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்துக்கோங்க. டபுள் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பால் கவர் கூட எடுத்துக்கலாம். இதில் நல்லா எல்லா சைட்ஸ்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம மாவு ஒட்டாமல் வரத்துக்காக இது செய்கிறோம். இப்போ மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கோங்க. நான் குட்டி தட்டை செய்ய போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் நான் வச்சுட்டு இப்போ இன்னொரு பக்கமும் நான் ஆயில் அப்ளை பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் இது மேலே வச்சு அழுத்தும் போது அதில் மாவு ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஈவனாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பேஸ் இருக்க பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஈவனாக மாவு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு தட்டை வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அப்போ ப்ரெஸ் பண்ணும்போது மாவு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கேற்ற அளவுக்கு மாவும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் மெலிசாக வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் அழுத்தி விட்டுட்டு கடைசியாக இப்படி ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஷேப் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கவர் ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மேல் கவர் ஒட்டாமல் வந்திருக்கு. மாவும் கீழே ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த திக்னஸ் அளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் மெலிசாக வேணும் அப்படின்னா மெலிசாக சுட்டுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சி நல்லா ரெடியாக இருக்குங்க. இப்போ ஒன்றுன்னா போட்டுப்போம். மொத்தமாக போடாதீங்க, தனித்தனியாக எடுத்து போடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் ஒட்டாமல் வரும். வெந்துருச்சுன்னா செப்பரேட் ஆகிடும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம்.
அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. மிதமான ஹீட்டில் தான் இது வேகணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது கருகிரும், வேகாது. நீங்கள் திருப்பும் போதே வந்து நல்ல சத்தமாக இருக்கும், கிறிஸ்பினஸ் அதுலேயே தெரியும் உங்களுக்கு. இப்போ எண்ணெயில் நல்லா சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வந்திருக்குங்க. நம்ம போட்ட கருவேப்பிலையும் அங்கே எடுப்பாக தெரியுது. இதே மாதிரி நம்ம மற்ற பால்ஸையும் உருட்டி பொரித்து எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, நம்ம மொறு தட்டை இஸ் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.